ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன அப்டேட் பண்ண போகிறோன்னா என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வாட் வி ஆர் டூயிங் டுடே. ஸோ இன்றைக்கி Thursday ஈவினிங் நம்ம இங்கே கேர்புரம் கிருஷ்ணராஜபுரம் மார்க்கெட்டுக்கு வந்தோம். என்ன ரீசன்னா பர்ச்சேஸ். நாளைக்கு வரமலட்சுமி பண்டிகைக்கோசரம் இன்றைக்கி பூ பழம், ஸோ வேண்டிய சாமானம், பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக கிருஷ்ணராஜபுரம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேஆர் மார்க்கெட் போயிருக்கலாம். கேஆர் மார்க்கெட் போனால் அங்கே இன்னும் ரொம்ப ரஷ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா இங்கே இன்னும் ரஷ் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப சஃபிகேட்டு. கொஞ்சம் லைட்டாக மழை வந்துச்சு இன்றைக்கி, பட் பரவாயில்ல, ஓகே. இந்த மார்க்கெட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பழைய மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸு. ரொம்ப நல்ல மார்க்கெட்டு. எவ்ரி டியூஸ்டே ஆச்சுனாக்கா இந்த மார்க்கெட்டுக்கு வந்துடும். நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி 1 வீக்குக்கு வேண்டிய காய்கறி எல்லாமே வாங்கின்னு போயிடுவோம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ இங்கேருந்து கோலாறு, ஒஸ்கோட்டை இதெல்லாம் ரொம்ப பக்கம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மார்க்கெட்டுக்கு டியூஸ்டேஸில் சண்டே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சண்டே மார்க்கெட் கிடையாது, சந்தை மார்க்கெட். சந்தைன்னு வாங்க. இப்போ வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நடந்தது. ஸோ இது இன்னைக்குடைய அப்டேட். ஃப்ரைடே மார்னிங், அர்லி மார்னிங் எல்லாம் பூஜைலாம் செய்து எல்லாம் முடிச்சுட்டு மார்னிங்கு சாமியை கலசம்லாம் எடுத்து வச்சு அப்புறம் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இதெல்லாம் நைட்டே எல்லாம் முடிச்சிட்டோம். நைட்டே எல்லாம் சுத்தம் பார்த்தெல்லாம் பண்ணிவிட்டு Thursday ஆல்மோஸ்ட் எனக்கு படுக்கும் போது 12:30 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் டெக்கரேஷன்ஸ்லாம் அது ரொம்ப டெக்கரேஷன்லாம் கிடையாது, சிம்பிள் டெக்கரேஷன்ஸ் தான். எல்லாம் பண்ணிவிட்டு சாமியை உட்கார வச்சுட்டோம். ஸோ மார்னிங்கே 5 o'clock சாமியெல்லாம் உட்கார வச்சாச்சு. ஸோ சாமியை காத்தால பொங்கல் எல்லாம் செய்துட்டு, ஸ்வீட் பொங்கல் செய்து வச்சுட்டு பூஜை பண்ணிட்டோம். நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு வச்சுட்டோம். இந்த பண்டிகைனா பெங்களூரில் கொஞ்சம் விசேஷமாக நடக்கும். ஸோ அதனால் வரலட்சுமி பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இங்கே வரமலட்சுமின்றாங்க. ஸோ நம்ம தமிழில் வரலட்சுமின்னு சொல்லுவோம். சென்னையில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே பெங்களூரில் இது ரொம்ப ஃபேமஸ். கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ் இது. நம்மளும் ஸ்டார்டிங்லாம் பண்ணின்னு இருக்கல. ஸோ ஏரியா வரும்போது எல்லோரும் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நம்மளும் பண்ணின்னு இருக்கிறோம். நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ். சாமியை கும்பிடுறதுனா அது ஃப்ரெண்ட்ஸ் தப்பு. எப்படின்னா கும்பிட்டு போகலாம். ஒரு மன சாந்தி தான். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பண்டிகை. ரொம்ப பொருட்கள், ரொம்ப பூ விலைலாம் பயங்கர ரேட்டு. ஒரு முழம் மல்லிகைப்பூ 500 சொல்கிறான். சரி, என்ன பண்ணுறது, வாங்கணும். நான் கொஞ்சம் லூஸில்